வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஜாலியான சண்டே சமையல் vlog தான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்னோடய ஸ்பெஷலான மட்டன் குழம்போட ரெசிபியும் நான் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு தட்கா பேனில் பட்டை, லவங்கம், அப்புறம் பிரியாணி லீவ்ஸ், அப்புறம் ஸ்டார் அனீஸ், சீரகம், மிளகு, மல்லி, அப்புறம் 3 ரெட் சில்லி, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு லோ ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு 2 மினிட்ஸ்க்கு. ஸோ இதை வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா இது வந்து ஒரு கோஸ் பவுடரை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஸோ மீன்வேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு வந்து இந்த மண் சட்டி பாத்திரத்தில் தான் நான் செய்ய போகிறேன். ஸோ இதில் செய்யும் போது பார்த்திங்கன்னா குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதோட கன்சிஸ்டன்சியும் நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ இப்போ வந்து அந்த மண் சட்டி சூடானதும் 3 ஸ்பூன் கடலெண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு வந்து போட்டிருக்கேன். இது பொரிக்கிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆற வச்ச ஸ்பைசஸ் எல்லாத்தையும் மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சளையும் அதில் சேர்த்து நல்ல ஒரு கோர்ஸ் பவுடராக வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஒரு மசாலா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மட்டன் குழம்புக்கு வந்து ஒரு பெரிய ஃப்ளேவரையும் அரோமாவையும் கொடுக்க போகுது. ஸோ இது வந்து ஒரு பக்கம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சாச்சு. ஸோ மீன்வைன் பார்த்திங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு அதாவது 2 பெரிய சைஸ் தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நல்லா வதக்க விடுவோம். பாருங்கள், இந்த ஸ்பைஸ் பவுடரும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்சரில் தான் நான் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து நல்லா ஃபைனாக வரணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி கோர்ஸாக இருந்தால் கூட ஓகே தான். ஸோ அதே மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா 2 க்ரீன் சில்லி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அதையும் வந்து நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70% வந்து குக் ஆகிடுச்சு தக்காளி. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு கை கொத்து ஃபுல்லாக கறிவேப்பிலை வந்து நம்ம போட்டுக்கலாம். அகெயின் வந்து இதை நல்லா வந்து வதக்க விடலாம். இது எவ்வளோ வந்து வதங்குதோ அப்போ தான் வந்து இதோட டேஸ்ட் வந்து நமக்கு வந்து நல்லா வரும். அதே மாதிரி வந்து நம்ம சாப்பிடும்போது அங்கங்கே தக்காளி பீசஸ் வந்து தெரியாது. ஸோ இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச அந்த வெங்காயம் ப்ளஸ் பச்சை மிளகா பேஸ்ட் அதையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து இது வந்து நான் தண்ணி இல்லாமல் தான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் மிக்சியில். ஸோ அதை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து 100% குக் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஆல்டுகெதர் இந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மட்டன் குழம்புக்கு வந்து ஒரு கிரேட் கன்சிஸ்டன்சியாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகும் இந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட் எல்லாத்துலேருந்து. ஸோ இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு 100%. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம போடணும். இது வந்து நான் ஒரு ஃபுல் ஸ்பூன் வந்து நான் போட்டிருக்கேன் இதில். ஸோ நீங்களும் வந்து இதே மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்ன ப்ரொசீஜரில் பண்ணணும் அதே மாதிரியே பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். நீங்கள் வந்து எனக்கு டிஎம் பண்ணி சொல்லுவீங்க அவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. ஸோ இப்போ வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த ஸ்பைஸ் பவுடரையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வதங்கினதுக்கப்புறமா அகெயின் வந்து நம்ம ஒரு 3 விசில் வந்து மட்டன் வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதையும் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். அரைச்ச அந்த மிக்சியில் ஒரு ஃபுல் ஜார் தண்ணி வந்து இதில் அகெயின் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி உடனே ஒரு ஃபுல் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். 2 ஸ்பூன் உப்பு. இது 3 பேர் சாப்பிட்ற கன்சிஸ்டன்சியோட இதுதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இது வந்து நல்லா ஒரு 20 மினிட்ஸ் வந்து கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. நான் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கா மாதிரி இருக்கட்டும். இதை வந்து ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 1 ஹவர் அப்படியே வச்சுருவோம். மீன்வேல் அதர் டிஷ்ஷஸ்லாம் நம்ம வந்து சமைச்சிட்டு வரலாம். இது வந்து ஆஃப்டர் 1 ஹவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது மண் சட்டியில் ப்ரிப்பேர் பண்ணதுனால ரொம்ப நல்லா திக்காயிட்டே இருக்கும். நம்ம ஆற விட நான் இது எப்படி வருதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அது வந்து ஒரு ஓரமாக வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த நெத்திலி 65 பண்ணலான்னு அதை வந்து நான் எடுத்திருக்கேன். இதோட ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறது எப்படி வரும்னு. அவ்வளோ நல்லா இருந்தது. அவ்வளோதான், குக்கிங் எல்லாமே முடிச்சாச்சு. இதுதான் எங்கள் வீட்டு சமையல். ஒயிட் ரைஸ், மட்டன் குழம்பு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா திக்காய் வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்குவிட் ரோஸ்ட்டு, கனவா ரோஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மீன் வந்து அவ்வளோ நல்லதுங்க. இதை பற்றி தெரியணுன்னா கூகுள் கூட பண்ணி பாருங்கள், அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இதை சாப்பிடும் போது. நீங்கள் அடிக்கடி இதை எடுத்துக்கோங்க, அவ்வளோ நல்லது இது. இதோட ரெசிபி வேணும்னாலும் கேளுங்க, நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெத்திலி 65. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சண்டே சமையல் ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.